போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் எதிர்பார்த்த நாள் ஒரு இந்த நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்களும் நாங்கள் ஆமேன் ஆராதனைக்கு வந்தாலும் டிசம்பர் மாதம் நமக்கு விசேஷித்த நாள். அதுவும் உலகம் முழுவதும் உலக ரட்சகரை ஆமேன் இந்த நாளிலே மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிப்பார்கள். எல்லா மத, மொழி, இன, ஜாதி, நாடுகள் எல்லாருமே இந்த நாளிலே ஒரு விசேஷ ஒரு நாளாக அதை அங்கீகரிப்பார்கள். ஆகவே இந்த நாளில் நாமும் இந்த காலவேளையிலே அப்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் மாணவர்கள் முறை பரியந்தமும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படியாக ஆவியாற்றும் ஆசிரியர் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக ஆமேன் மற்ற நாள்களை போலல்ல இன்றைக்கு விசேஷித்த ஒரு நாள். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு பிறந்தது என்று சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய உள்ளத்திலும் இயேசு பிறந்தபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். ஆகவே நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். 12 பிள்ளைகளை கற்றுக்குமாய் கொண்டு வரவும் பாடல் பகுதி அதன் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொன்றையும் கற்று நமக்கு விசேஷ ஞான கிருபைகளை கொடுத்து நடத்தும்படியாக தங்களை நோடிக்கிறோம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமியை இந்த வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும் இரக்கமுள்ளவரும் இரக்கம் செய்கிறவருமாக இயேசுவை ஆண்டவரே நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோமே. அதற்கு காரணமாக இருக்கிறவங்க ஆண்டவர் இந்த நாளிலே வாழ்த்துகிறோம். எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உலகத்தை உண்டாக்கின ஆண்டவரை இன்னைக்கு நாங்கள் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்தபடினாலே ஆண்டவரை இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறபடினாலே ஆண்டவரை வந்திருக்கிற பிள்ளைகளும் வரவேண்டிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலும் தேவாவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு கூட இந்த நாளிலே தேவனாக கர்த்தர் பிறந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நடத்த கர்த்தர் உதவி செய்ய என்னுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயற்கை சூழ்நிலைகள், மின்சாரம், இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு எந்தவித நன்கு தடையில்லாதபடி சகலமும் ஒழுக்கரமாய் நடத்த கர்த்தர் உதவி செய்ய திரு கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி கை தட்டிப்போம், தட்டாம கூட விட்டுருப்போம். ஆனால் இப்போ அவர் பிறந்திருக்காரு, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கேக் வெட்டும் போது எல்லாம் என்ன பண்ணுவோம்? கை தட்டி கொண்டாடுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு அவரை நம்ம கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே
பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். ஒளிரும் பனியும் கொட்டிலே கோமகனா தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்மையுள்ள முன்னணையிலே இங்கு மோட்சமிட்டு தாழ்மையுள்ள முன்னணையிலே ஒளிரும் பனியும் கொட்டிலே கோமகனா தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே. இயேசு மானிடனாய் பிறந்தார்.
சுருக்கமாக செய்தியை நான் முடிப்பேன். அதுக்கு பிறகு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு சில காரியங்களை நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறது சரியா பிழையான நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆகவே நம்ம சரியேன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா? சரி, ஆமீன். இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் நமக்கு தெரியாவிட்டாலும் வேதத்திலே அடிப்படையாக அவர் இங்கே பிறந்தார், இங்கே இருந்தார் என்பதற்கு அத்தாட்சியாக தான் இந்த வேத சத்தியம் இருக்கிறது. ஸோ நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மீக 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். புறப்படுதல் அநாதி நாட்கள்ல இருந்தே அவர் வருவார் என்பது என்னவாயிற்று? ஒரு கன்ஃபர்மேஷன். அப்ப எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமீன். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இயேசு கிறிஸ்து மறைமுகமாக இருந்து கொண்டே இருப்பார். ஆமீன். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 வருஷங்களுக்கு பிறகு அல்ல, அவர் ஆதியிலே இருந்து இந்த பூமியில இருந்தார். ஆனால் மறைமுகமாகவே இருந்தார். அவருக்கு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வராதபடி இருந்தார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யப்படுகிறார்? தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். அப்ப மீகா என்கிற தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறார். ஆமா, இந்த வசன வாசி மகள், பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சின்னதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார் என்று சொல்லி. ஆமே, ஒரு சிறிய தேசம் இஸ்ரவேல் தேசம், ஒரு சிறிய தேசம். அதிலையும் ஆமே இந்த பெத்லகேம் இன்னும் சின்ன ஒரு இடம்தான். ஆனால் ஆமே அந்த சின்ன இடத்துல தான் என்னது? ஆண்டவர் தனக்கு தெரிந்து கொண்டவர். ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆமீன் சின்னவர்கள், ஆனால் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆகவே நாம பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், சின்னவர்களாக இருக்கலாம், ஆமே பலவிதமான சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஏசாயா 7:14 வாசிங்கள். ஆதலால் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஆமீன். அப்போ அங்கே சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசி. மீகாவுடைய தீர்க்கதரிசனம் போலவே அங்கே ஏசாயா என்கிறது பெரிய தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். வாசி மகள், இதோ ஒரு கன்னிகை ஆமீன் 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 என்று பெயரிடுவா என்று சொல்லி. ஆகவே அங்கே 2வது கன்ஃபர்மேஷன். 1வது கன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்த்தோம், மீகா 5:2 பார்த்தோம். அதற்கு பிறகு ஏசாயா 7:14 2வது கன்ஃபர்மேஷனை பார்த்தோம். இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். எப்படி வருகிறார் என்று சொன்னால், ஒரு கன்னியின் வயிற்றில் இருந்தவர் பிறக்க போகிறார் என்று சொல்லி. ஏசாயா 9:6 வாசிப்போமானால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம், லீடர்ஷிப். அவர்கிட்ட என்ன இருக்கிறது? ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே ஆமே அதிகாரமற்றவர்கள் அல்ல, அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆமே பொல்லாத பிசாசின் கையில் இருந்து ஜனங்களை மீட்கும்படி ஒரு அதிகாரமாகவே வந்தார். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. வாசி மகள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் எப்படிப்பட்டதான்? அதிசயம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நாமத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எதை செய்து கொண்டிருக்கிறார்? அதிசயத்தை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ஆலோசனை. எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி குடும்பங்கள் நடத்த வேண்டும், எப்படி பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும், உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எப்படி ஒரு தேசத்தை நடத்த வேண்டும், அப்படி எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். ஆமீன். வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், உங்களுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எந்த படிப்பு படிக்கிறீங்க, அந்த படிப்புடைய இது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும்
எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுக்கிறார். நாங்க எங்கெங்கோ போய் ஆலோசனை கேட்கிறோம், ஆனா நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறது ஒரே ஒன்று, இந்த வேத சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இதற்குள்ளாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறீங்க, காலேஜுக்கு போறவங்கலாம் வந்திருக்கீங்க, ஸ்கூல் போறவங்க வந்திருக்கிறீங்க. காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ஆமாவே இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த வேதம். ஆமாவே இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு இன்ஜினியருக்கு படிக்கிறோன்னா அந்த இன்ஜினியர் கோர்ஸ்க்கு அந்த இன்ஜினியர் காலேஜுக்கு மட்டும்தான் போகணும். ஒரு டாக்டருக்கு படிக்கிறோன்னா அந்த டாக்டருக்கு படிக்க வேண்டிய அந்த காலேஜுக்கு தான் போக வேண்டும். ஆனால் இந்த வேத சத்தியம் நீங்கள் டாக்டருக்கும் படிக்கலாம், இன்ஜினியருக்கும் படிக்கலாம், வேற என்ன படிப்பு படித்தாலும் அத்தனையும் இங்கிருந்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் முதல் உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த வேத சத்தியம். ராமின் சொல்லுங்க. ஆகவே தான் சொல்லுகிறார். வாசி மகள் தொடர்ந்து, வல்லமை உள்ளவர், வல்லமை அற்றவர் அல்ல, எதையும் செய்வதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? குருடர்களுடைய கண்களை திறக்கிறவர், ஊமைகளை பேச வைக்கிறவர், சப்பானிகளை நடக்க வைக்கிறவர். அதை விட இயற்கையோடு என்ன செய்கிறார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கடலிலே போய் கொண்டிருக்கிற பொழுது கடல் அங்கே என்ன செய்கிறது? அப்படி கொந்தளித்து கொண்டு வருகிற பொழுது, இறையாதே என்று சொல்லுகிற பொழுது அந்த கடல் என்ன செய்கிறது? அப்படியே அமைதலாகிறது. ராமின் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடலை போல சில நேரங்கள் பிரச்சனைகள் வந்து அப்படி பொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிற இறையாதே என்று சொல்லுகிற பொழுது உங்க குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க மகள். நித்திய பிதா, நம்முடைய ஆண்டவர் நித்தியமாக இருக்கிறார். ஆதியிலே இந்த உலகத்தை உண்டாக்குனது முதல் முடிவு பரியந்தம் அவர் எப்படி இருக்கிறாரு? பிதாவாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் இந்த பூமியிலே குமாரனாக வெளிப்பட்டார். அவர்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக உங்களோடு என்னோடு இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்துதான் சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாரு? சமாதானத்துக்கு பிரபுவாக இருக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? சமாதானத்தை கெடுக்கும்படியாக பொல்லாத சத்துரு முதல் ஆதாம ஏவாள் என்ன செய்தான்? சமாதானத்தை கெடுக்கும்படியாக என்ன செய்தான்? அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போனான். அன்னைக்கு ஆரம்பித்ததுதான் அந்த கெடுதல். இன்றைய வரைக்கும் அநேக குடும்பங்களுக்குள்ளே கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பிரிவினை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிந்தை, இப்படிதான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபடினால்தான் இன்றைக்கு நீங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு கூட இந்த இடத்துல வந்து சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி தேவனை வாசிங்கள். சமாதான பிரபு என்னப்படும்? ஆதியாகமம் 49:10 வாசிங்கள். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். வாசிமகள் முதலிருந்து சமாதான கர்த்தர் வருமளவுக்கும் இயேசு கிறிஸ்து வருவரைக்கும் செங்கோல் நீங்குவதில்லை. இயேசுதான் வர வேண்டும். சாலமோன் வந்திருக்கலாம், சவுல் வந்திருக்கலாம், தாவீது வந்திருக்கலாம், ஆனால் அந்த செங்கோலை உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களை ஆளுகை செய்கிற செங்கோல் யூதாவில் இருந்து எழுமனது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தது. நியாய பிரமாணிகள் ஒழிவதும் இல்லை என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். அதை குறித்து ஒரு சில காரியங்களை புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்த்து நாங்கள் சீக்கிரம் முடிக்கலாம். மத்திய 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் அப்படியே தொடர்ந்து வாய்ச்சி கொண்டே வரலாம். பாருங்கள், அங்க சொல்லப்படுகிற யூதர்களுக்கு ஏரோது ராஜாவிடத்துல போயிட்டு அங்க சொல்றாங்க. முதல் வசனம் சொல்லுது, ஏரோது நாட்களிலே ஒரு சின்ன ஒரு நகரம். இயேசு பிறந்த உடனே என்ன நடக்கிறது? உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரிகளுக்கு முதல் அறிவிக்கிறார். இந்த உலகத்தை கண்டுபிடித்தவர்களும் உலகத்தில் இருக்கிற நடக்கிற சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறவர்கள், கண்காணிக்கிறவர்கள், அவர்களிடத்தில் போய் சொல்லப்படுகிறது, வேதத்தின் வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? சாஸ்திரிகளுக்கு சொல்லப்படுகிறது.
கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப யாரு? சாஸ்திரிகள், படித்தவர்கள், கல்விமான்கள் யாரை தேடி வருகிறார்கள்? இயேசு பிறந்திருக்கிறார் என்று அறிந்தவுடன் அங்கே வருகிறார். ஆமென். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்க பாருங்க. அப்ப சில பேர் சொல்லுவார்கள், ஆலயங்களுக்கு சேர்ச்சுக்கெல்லாம் போறவங்க சாதாரண ஆக்களா இருப்பாங்க, இயேசுவை தேடுறவங்க சாதாரண ஆக்களா இருப்பாங்க, வியாதிஸ்தர்கள் இல்லாட்டி ஏதோ ஒரு வருத்தத்துக்காக தான் இயேசுவை தேடுவாங்க. நல்ல இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தின் கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிற சாஸ்திரிகள் முதலாவது என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை கேட்டவுடனே அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இயேசு பிறந்துட்டார்னு என்ன நடந்துச்சு? அப்ப ஏரோது என்னது? அப்ப ஏரோதுடைய ஆள்கை எப்படி இருக்கிறது? ஜனங்களை இருளுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? ஆகவே தான் அவனுக்கு என்னது? அப்ப இருளுக்குள்ளாக அந்த ராஜாவை நடத்துறது தான் யாரா இருக்க முடியும்? விசுவாசானவன். அப்ப உலக அரசியலை நடத்துகிறவர்கள் தெய்வ பயம் இல்லாம நடத்துகிறபடினாலே இப்ப நம்ம எல்லாம் நடத்துவதற்கு ஒருவர் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்களே, அவர் வந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்கு எல்லோருக்கும் கலக்கம் உண்டானது. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகும். காரணம், அவர் இந்த பூமிக்கு வருவாரானால் என்னுடைய ஆளுகை என்ன நடக்கும்? அது இல்லாமல் போகிற ஒரு பயம் வந்துருச்சு. வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எல்லாருக்கும் கலக்கம் உண்டாயிற்று. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறக்கிறார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். ஆமென். அவங்க நினைச்சிருக்காங்க ஒரு பெரிய இடத்துல தான் அவர் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ல, அவர் பிறந்த இடமே தெரியல. அப்ப தடுமாறுறாங்க. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்ன என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறார். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுடைய வருகையை இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரகசிய வருகையை சபையார் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டுதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். அதற்கு பிறகு இந்த பூமியுடைய நிலைவரங்கள் மாறி போயிடும், எல்லாம் அழிவுக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே வாலிபர்கள் எல்லாருமே என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே என்னது? இவைகள் எல்லாமே வேதத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. ஆகவே அங்கிருந்தவர்கள் சொல்லுகிறார் ராஜாவிடத்தில், இது நடக்கும். ஏன்னு கேட்டா இது எழுதப்பட்டது, அது நிறைவேறிதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க மகள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரிக்கிறார். இப்ப என்ன செய்றாரு அந்த ராஜா? எப்ப வந்தாரு என்னன்னு சொல்லிட்டு தந்திரமாக விசாரிக்கிறாங்க. பிசாசு எப்பொழுதுமே என்ன செய்வான்? நேர்முகமாய் வரமாட்டான். அவன் என்ன செய்வான்? தந்திரமா தான் செய்வான். தந்திரமா தான் உங்களை கொண்டு போய் தள்ளி விடுவான். உங்களுக்கு தெரியாது. ஆமாவே இல்லை. அவனுடைய தந்திரங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. நீங்க போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ஆமென். சாஸ்திரிகளை அனுப்பிட்டு என்ன செய்றாரு? இவரோடு அவர் பிரயாணம் பண்றாரு. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமென். அப்ப நட்சத்திரம் என்ன செய்து அவர்களை வழி நடத்தி கொண்டே போகிறது. இந்த பூமியிலே நட்சத்திரத்தை விட ஒரு ஒளிமயமான ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்கு வரும்படியாக ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே வீடுகள் தோறும் என்ன போட்டிருக்கிறாங்க? நட்சத்திரங்களை போட்டிருக்கிறாங்க. ஓ, ஸ்டார்ஸ். நட்சத்திரம். எஸ், யூ ஆல்சோ தி ஸ்டார்ஸ். ஆமென். நாங்கெல்லாம் ஸ்டார்ஸ். ஆமாவே இல்லையா? ஏசு அவர் ஒரு பெரிய ஸ்டார்னால தான் நம்ம ஸ்டாரை போட்டு நம்ம என்ன சொல்றோம்? we are the stars. சொல்லுங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். சந்தோஷம். நீங்களா எப்படி இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷம். பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கண்டோன்னு உங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? சந்தோஷம். என்ன என்ன எதனால சந்தோஷப்படுறாங்க? என்னதுக்காக சந்தோஷப்படுறாங்க? இயேசுவை நாங்கள் தரிசிக்க போகிறோம். இன்னும் சொற்ப நேரத்துக்குள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அவருடைய முகத்தை தரிசிக்க போகிறோம். ஆமென். அவரை தரிசித்தவருடைய முகங்கள் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்குமா? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையோ அதன் தாயையோ மரியாளையும் கண்டு அங்க போறாங்க. அங்க போட்டு என்ன செய்றாங்க? போனாங்க. போனோன்னு நடக்குது, அங்க தாயார் மரியாளும் இயேசு எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. சாஸ்தானமாக விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். மரியாளையோ யோசேப்போ அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், அவர்தான் கடவுள், அவர் ஒருவர்தான் நாம தெய்வமாக இருக்கிறார். அவரை மாத்திரம்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று. வேறு யாரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பணிந்து கொள்ளக்கூடாது. பாருங்க, மரியாளை கண்டார்கள், ஆனா என்ன செய்தாங்க? சாஸ்தானமாக விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். யாரை? அந்த குழந்தை இயேசுவை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையோ தூபவர்க்கத்தையோ வெள்ளை போலத்தையோ அதற்கு வைத்தார்கள். யார் பிறந்திருக்கிறது? ராஜா. யூதர்களுக்கு மாத்திரமா? உலக ரட்சகர். பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அவரோ ஒரு சத்திரத்திலே தங்கி இருக்கிறார், பிறந்திருக்கிறார். மாட்டு தொழுவத்தில் அல்ல, அவர் எங்கே? ஒரு சத்திரத்திலே கிடக்கிறார். ஆகவே அவரை பாருங்க, அந்த பிள்ளை பிறந்தது கேள்விப்பட்டோன்னா அவங்க சும்மா இல்லை, எல்லா நாடுகள் இருந்து இந்த சாஸ்திரிகள்னா நம்ம நினைக்க கூடாது, அங்க உள்ளவங்க அல்ல, உலகத்துல பல பாகங்கள் இருந்து தான் அந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கண்டுபிடித்து அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆகவேதான் அந்த ஏரோது ராஜா கேட்கிறான், எப்போ உங்களுக்கு இந்த சங்கதி கிடைச்சது, எப்போ உங்களுக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களை பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்தை போய் சேர பல நாட்கள் ஆகிட்டு. ஆமாவே இல்லையா? அங்க போய் பார்க்கறாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்க? அவரை பணிந்து கொண்டு அவருக்கு பொன்னையோ தூபவர்க்கத்தையோ வெள்ளை போலத்தையோ அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கைகள்? அவர் விலையேறப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவருக்கு அங்கு செலுத்தினார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார். அது என்னுடைய ஒரு சம்பவத்தை வாசித்து நாங்கள் அப்படியே படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்குள் வாங்க. அப்படியே லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். இப்ப இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடக்கிறது? சாஸ்திரிகளுக்கு இதை அறிவிக்கிறார். உலக பிரகாரமாக இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு இந்த பூமியிலே பிறந்ததுக்கு அடையாளமாக முக்கியமானவர்களுக்கு என்ன நடக்கிறது? அங்கே அறிவிக்கப்படுகிறது. இரண்டாவது, தன் ஜனங்களாகிய தன் வர்க்கமாகிய மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பகுதியிலிருந்து பார்த்தோம்னா, அன்றைக்கு பாருங்களே, அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு பிறந்தது. வாசிட்டு வாங்க அப்படி கடற்கடன். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்பட்டபடிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். எங்க போறாங்க? எங்கேயோ இருந்து எங்க போறாங்க? சரியா என்ன செய்றாங்க? பெத்லகேமுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? அந்த குடியுரிமை இருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி, ஐடென்டி கார்டு மாதிரி இருக்கிறதுக்கு. ஆமென். அங்க இயேசு பிறக்கிற நாட்களிலே என்ன நடக்கிறது? இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்பதற்கு ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்தும்படியாக அந்த நாட்களிலே என்ன நடக்கிறது? குடிமதிப்பு எழுதப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு இந்த பூமியில பிறந்தார்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு சான்றிதழ் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அப்படி ஒருத்தர் இல்ல, அப்படி ஒருத்தர் பிறக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கணக்கு அங்க ஆண்டவர் என்ன செய்யறார்? எல்லாம் அதினதின் காலத்துல என்ன செய்கிறார்? ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிறார். வாசிங்க. ஆமா, நம்ம எல்லாரும் என்ன செய்யறாங்க? குடிமதிப்புக்காக எல்லாரும் ஊருக்குள்ள இருந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. சரியா?
அப்ப எல்லாரும் அந்தந்த நாடுகள் உள்ளெல்லாம் போய்கிட்டே இருக்கிற நேரத்துல மரியாளும் யோசேப்பும் குழந்தையை சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? போய்கொண்டே இருக்கிற நேரத்துல போற மக்கள் எல்லாம் போயிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இதுல சத்திரத்துல போயிட்டு எல்லாம் தங்கிட்டாங்க. இவங்க ரொம்ப லேட் ஆகி போனபடினாலே, தங்குவதற்கு இடம் இல்லாதபடினாலே சத்திரத்தின் முன்னணியிலே. ஆகவே இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாட்டு கூட நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? மாட்டு தொழுவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? வாசிங்க. அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஆமீன். அப்ப என்ன செய்றாங்க? இடமில்லாதனால பிள்ளையை அங்க கொண்டு வந்து போட்டாங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தாங்க. பாருங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்க இருக்கிற இடத்துக்கும் மேய்ப்பர் இருக்கிற இடத்துக்கு என்ன இருக்கிறது? சரியான தூரத்தில் இருக்கிறாங்க. சரியா? அதான் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி இருக்கிறாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க? சத்திரத்தில். இவங்க எங்க இருக்கிறாங்க? வயல்வெளியில இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நம்ம சம்பந்தப்படுத்தி நம்ம சில காரியங்களை சொல்றோம். வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த தூதன் வந்தோடனே என்ன ஆயிற்று? ஒரு நல்ல செய்தியை கொண்டுட்டு வாரான். வந்தோடனே என்னது ஆச்சரியமா இருக்கு. வேலையில கர்த்தருடைய தூதன் அவரிடத்துல வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றுவாங்க. தூதன் வந்து அங்க நிக்கிற நேரமே என்னது? கர்த்தருடைய மகிமை என்ன செய்து அங்கே வெளிப்படுகிறதாக இருக்கிறாங்க சொல்லுங்க. ஆகவே அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? பயந்துட்டாங்க. என்னடா இது வரைக்கும் இப்படி எங்களுடைய வாழ்க்கையில என்னது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இப்படி ஒண்ணு நாங்க பார்த்ததிலே அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சொல்றாமின் சொல்லுங்க. இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முதலாவது வார்த்தை, நீங்கள் பயப்படக்கூடாது. எதை குறித்தும் பயப்படக்கூடாது. குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து, எதை குறித்துமே நீங்க என்ன செய்யக்கூடாது. இந்த உலகத்தை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. உலகம் அப்படியே தான் ஓட்டிக்கொண்டே இருக்கும், உருண்டு கொண்டே இருக்கும். காலையில பார்த்தா 5 மணிக்கு சூரியன் வரும், 6 மணிக்கு போய் மறைஞ்சிடும். அதுக்கு பிறகு சந்திரன் வரும், எல்லாம் வரும். நம்ம எதையும் நிறுத்த முடியாது. நம்ம பேசாம போன போட்டு இப்படி தடவிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் எல்லாமே எப்படி இருக்கும்? ஆமா, நமக்கு பயம். அது வந்தா பயம், இதை கேட்டா பயம், பயம்னு பயந்துகிட்டே வாழ்றோம். அம்மாவே இல்லையா? சோ அதனால ஏன் பயப்படுறீங்க? உலகத்துல ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? பலமும் அன்பும் பயமில்லாத ஆவியை கொடுத்திருக்காரு. அப்ப பயம் எந்த ஆவி? அது கரெக்டா எழுதுவீங்க. எக்ஸாம் வச்சா அந்த பேர் உங்க அப்படியே எங்க அப்படியே மூளையில இருக்கும். கொஞ்சம் கருப்பா ஆயிட்டாலும் அப்படியே பயந்துருவீங்க. ஒரு பூனை குறிக்க பண்ணிட்டாலும் ஓ அப்படின்றீங்க. ஆமாவே இல்லையா? அந்த பூனை பார்த்து சிரிச்சுட்டு போகும். இது பாரு, எனக்கு பயப்படுறாங்க இவங்க. ஆமாவே இல்லையா? அதுதான் எதை கண்டாலும் என்ன செய்வோம்? பின்னுக்கு போயிட்டு அப்படி தட்டணும். பயம். நீங்களா? பயந்துட்டேன் அப்படின்னா என்னது? இவங்க நினைக்கிறது என்னது? ஆண்டவர் வந்து தொடுவான்னு யாரும் நினைக்கிறது இல்லை. பேய் சிக்கிறாது தான். ஹலோ, எங்க போயிட்டீங்க? சரி அது ஆராய்ச்சி பண்ணுறது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. வெரி குட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த முடிக்க போறேன். விட்டு 3 நிமிஷம் முடிச்சிட போறேன். சரி, அப்ப பாருங்க, வாசிங்க மகன். அவர்களை நோக்கி, உங்களை நோக்கி இந்த கால வேளையில ஒரு முக்கியமான ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? பயந்துகிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ராமின் சொல்லு. இயேசுடைய பிறப்பு என்னவா? மிகுந்த சந்தோஷம். இயேசு உங்கள் வாழ்க்கையில பிறந்ததுனால எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல, எப்படி இருக்கிறீங்க? மிகுந்த சந்தோஷம். அப்போஸ்தலர் 8:8 சொல்லுகிறது, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தாங்க? விசுவாசின் கிரியைகள் எல்லாம் அவங்களை விட்டு விலகி போனோன்னு அவங்க எப்படி இருந்தாங்களாம்? அந்த பட்டினத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அம்மாவே இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? நீங்க பயம் இல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அம்மாவே இல்லையா? ஏதாச்சும் ஒரு நல்ல செய்திங்க, ஏதோ ஒரு பயந்துகிட்டீங்க, யாராச்சும் வந்து சொல்றாங்க ஏதாச்சும் உங்களுக்கு இப்படி ஒன்று வந்து கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒரு கார் ஒன்று கிடைக்க போகுதுனாலும் என்ன செய்வீங்க? அப்படியா? பயம்.
அப்படியே இருப்பீங்க. கார் வாங்கினா பெட்ரோல் வாங்கணும், பெட்ரோல் வாங்கினா டயர் வாங்கணும், ரோடை பார்க்கணும் அப்படின்னு பார்த்து அப்படி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். வாங்க மாட்டோம், ஆனால் கற்பனையில் வாங்கி போய்கிட்டு இருப்போம். ஆமாவே இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, பயப்படாதீங்க, ஆமாம், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு, சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சொல்றாங்க, இங்க வந்து சொல்றாங்க, மேய்ப்பர்கள் இருக்கிற வயல்வெளிக்கு வந்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ப நற்செய்தியை வந்து சொல்றாங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பயத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒருவர் பிறக்கிறார். அவர் எங்கே பிறக்கிறார் கேட்டால், அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்தார், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே பிறந்திருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தில் இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்காது. எந்த ஒரு காரியமாக இருந்தால் நீங்க அதை இலகுவாக சென்று கொண்டு அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க. ஆமா இல்லையா? அதுதான் அந்த அப்படி இருக்கணும், ஒரு இளமை, அந்த ஒரு இதா இருக்கணும். சும்மா அப்படியே இருக்கிறது. ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா போதும், ஏன் தலை சீவலை? கல்யாணம் முடிச்சுட்டு யார் என்னை பார்க்க போறா? படிச்சுட்டு பசங்க அப்படியே தலையில ஒரு மாதிரி வச்சுட்டு தெரியுவாங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காட்டி தலையை எப்படி வச்சுக்கிறோம்மா? நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷம் எப்படியா இருக்கணும். எனக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். ஆமே, அதான் சொல்றேன். நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். அப்படியே பயந்து அழுதுகிட்டே கிடக்காதீங்க. ஏன்னா உங்களை மீட்கும்படியாக இரட்சகர் இயேசு வந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஆமே, இவர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றார். நீங்க போய் பாருங்க, அங்க எப்படி இருக்கும்? பிள்ளை ஒரு துணியில சுத்தி கிடக்கும். அந்த சனமே பரமசேனையே திரள் அந்த தூதனுடனே தோன்றி. பாருங்களே, எப்படி பாருங்களே, அந்த இயேசு இந்த பூமியில பிறந்த உடனே என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று சொல்லுங்க? பரலோகமே இறங்கிட்டு. ஆமா இல்லையா? நம்ம தான் இறங்க மாட்டோம், அங்கேயே இருப்போம். என்னை யாரும் அசைக்க முடியாது, அப்படியே தான் இருப்பேன். ஆமாவே இல்லையா? ஆனால் இந்த நல்ல செய்தியை கேட்ட உடனே என்ன நடக்கிறது? ஆமே, இந்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட ஒரு காரியம் பூமியில நிறைவேறுகிறது என்று சொல்லி அந்த உண்மைத்துவத்தை கொண்டு வரும்படியாக தூதர்கள் என்ன செய்யறாங்க? இறங்கிட்டாங்க. ஆமே, பாருங்க, அந்த சனமே அந்த தூதனுடனே தோன்றி எல்லாம் தோன்றிட்டாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ. அவங்க என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னவா? மகிமை உண்டாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமியிலே சமாதானம். ஹலோ, பூமியில என்னவா? இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வந்தவுடன் முதலாவது உங்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட் வந்து சமாதானம். ஒரு சமாதானத்தை அதுதான் சொல்றாரு. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில என்ன உண்டாகிறது? சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம். எப்படி இருக்கணும்? மனுஷர் மேல் பிரியமாக இருக்கணும். போராம இருக்கக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. மனுஷன் மேல எப்படி இருக்கணும்? எல்லாம் ஒரே மாதிரி படைச்சிருக்கிறாரு. ஆமாவே இல்லையா? நான் பிளட் எல்லாம் என்ன ஒருத்தருக்கு ஒரு கலரா? கருப்பா உள்ளவங்களுக்கு கருப்பு பிளட், சிவத்தவங்களுக்கு சிவப்பு, மஞ்சள் உள்ளவங்களுக்கு மஞ்சள், அப்படியா? எல்லாருக்கும் எப்படி இருக்கு? அப்ப சொல்றாரு, பூமியில எப்படி இருக்கணும்? நீங்க பூமியில சமாதானம் வந்துட்டா நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். சமாதானத்துக்கு கேடான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. குடும்பத்தில் அப்படிதான் இருக்க வேண்டும். கணவன் என்ன செய்யணும்? மனைவி மேல், பிள்ளைகள் மேல் எப்படி இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும், பிரியமாக இருக்கணும். மனைவி எப்படி இருக்கணும்? கொடுன்னு இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன். பிரியமாக இருக்கணும். லவ், அன்பு. ஆமா இல்லையா? ஏன்னா ஆண்டவர் தான் இணைக்கிறார். ஆமே, ஆண்டவர் இணைத்தது மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் மேல் எப்படி இருக்கணும்? தயவு செய்து நான் சொல்லுகிறேன், இந்நாட்களில் இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அன்பு செலுத்துங்க. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆமை அன்புக்கு என்ன செய்யறாங்க? அங்கங்க அலைஞ்சு திரிகிறாங்க. உலகத்தில் அன்புன்னு சொல்லி ஒண்ணு தெரியுது, பொல்லாதது தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அது கொண்டு போய் இன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு போய் இன்னைக்கு அப்படிதான் எனக்கு பாவம் பெருகி போய் கிடக்கிறது. ஆமாவே இல்லையா? பாவம் பெருகி போய் கிடக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான காரியங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. நாங்கள் உலகத்தோடு போய்கொண்டே இருக்கிறோம். கையில ஒரு போன் இருந்தா போதும், இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமாவே இல்லையா?
அன்னைக்கெல்லாம் ஒரே ஒரு போன் தான் இருந்துச்சு, எந்த ரகசியமே இருக்காது. இன்னைக்கு போன் கண்டுட்டா போதும், டவர் கிடைக்கல போகுது, இங்க இருந்து டவருக்கே ஏறுது. சொல்லுகிறாங்க என்னது மனுஷன் மேல் பிரியம். எப்படி இருக்கணும்? அதுதான் எல்லாம் அப்படியே இருக்கணும், எல்லாத்துக்குள்ளயும் பிரியம் இருக்கும். ராமன் சொல்லுங்களேன், யாரை பார்த்தாலும் தெரியுமோ தெரியாதோ நம்ம மட்டும்தான் சிரிக்க முடியும். வேற யாரும் சிரிக்க முடியுமா? மிருகங்கள் சிரிச்சா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். ஆமாவே இல்லையா? கழுதை சிரிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்ப நமக்கு மட்டும்தான் சிரிக்கிற பாக்கியம் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்சு சொல்லுங்க, நான் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். வீட்டுல இனி நான் எப்படி இருப்பேன்? சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமே, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் லிமிட்டடா தான் இருக்கும். வாசிங்க, நான் முடிச்சுட்டேன். அப்ப பாருங்கள், அப்ப பூமியில மனுஷருக்குள்ள என்ன இருந்துச்சு? பிரிவினையும் பிரியமற்ற சூழ்நிலை இருந்ததுனால அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து முதலாவது என்னத்தை விதைக்கிறான்? சமாதானத்தை விதைத்து இரண்டாவது சொல்லுகிறான், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமா இருங்க, ஒருவருக்கு ஒரு பிரியமா இருங்க. பிரியம்ங்கிற வேர்டு பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு எஃபெக்ஷனான வேர்டு. இட்ஸ் லவ். அதை விட என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? அன்பு. வேற பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு வேர்டு ஒண்ணு. ஆமாவே இல்லையா? சொல்றாங்க, ஐயோ பூமியில மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அப்படிதான் பைபிள் சொல்லப்படும், எல்லாம் இருள்ல கிடக்குறாங்க. அப்படின்னா என்னது? உலக பாவத்துல கிடந்து மிதந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப தூதர்களுக்கே கவலையா போச்சு. ஐயோ, ஆண்டவர் படைத்த மனுஷர்களுக்கு பாவத்திலேயே கிடக்குறாங்க. விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, தற்கொலையில, கொலை செய்கிற இப்படி போதை வஸ்துக்கள் இப்படி எல்லாத்துலயும் கிடக்கவும் இயேசு கிறிஸ்து வந்த நற்செய்தியை கொண்டு வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஜனங்களை மீட்கும்படி இயேசு பூமிக்கு வந்துட்டார். ஆமே, இனி இந்த ஜனங்களை பிசாசு என்ன செய்ய முடியாது? கொள்ளை கொண்டு போக முடியாது. சந்தோஷத்தில் தான் தேவ தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. அப்படி நான் முடிக்க போகிறேன். நோக்கி பாருங்க, என்ன விஷயம் கேள்விப்பட்டோம். பிள்ளைகளை கவனம் வச்சு கொள்ளுங்க, முடிக்க போறேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன சொல்றாங்க? அந்த வசனம் வாசிங்களேன். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறாங்க. இப்பவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? இந்த நல்ல செய்தியை என்ன செய்ய வேண்டும்? காண வேண்டும், பார்க்க வேண்டும். ஆமாவே இல்லையா? வாசிக்க முடிச்சுட்டேன். தீவிரமாக என்ன செய்யறாங்க? நாளைக்கு போவோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேணும், புதன்கிழமை போனாதான் சரி வரும். வியாழக்கிழமை சரியில்லை, சனிக்கிழமை சரியே. ஆனால் இங்கே சொல்லுகிறார்கள், ஒருவர் பார்க்கிறாங்க, பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கிறாம் என்று. ஆமீன். நம்ம மீட்கும்படியாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அந்த மீட்பை நாங்க என்ன செய்ய முடியாது? என்ன செய்யக்கூடாது? அந்த மீட்பை தவற விடக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்க அருமையானவர்கள், ஒரு சிலர் இன்றைக்கு தான் புதுசா வந்திருந்தா, இந்த மீட்பை நீங்க என்ன செய்யக்கூடாது? தவற விடக்கூடாது. இனி ஒரு காலம் வராது, இனி ஒரு காலம் நமக்கு வராது. ஆமென். இந்த பயம் வேத வசனங்களை என்ன செய்து உங்களை மீட்கிறதாக இருக்கிறது. வாசி முடிச்சிடுமா? கண்டார்கள். ராமன் சொல்லுங்க, அவர் சொன்னபடியே வந்து பார்க்கிறாங்க. அங்க மரியாதை யோசேப்பும் இருக்கிறாங்க. ஆனால் மெயின் என்னது? தேடுறது என்னது? பிள்ளையை தேடுறாங்க. முன்னணியிலே கிடக்கிற பிள்ளையை கண்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. ஆமென். நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது, நமக்கு ஒரு பிரியத்தை கொண்டு வருகிறது. ஆமென். நமக்கு இருக்கிற பயத்தை போக்கி நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாள் நம்ம எல்லாருக்கும், உலகத்திற்கு எல்லாருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? எவ்வளோ நல்ல ஒரு பாருங்க. இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு, இன்னைக்கு 3-4 மணி, 3 மணிக்கு முன்னாலே நான் என்ன செஞ்சுட்டேன்? என்னுடைய ஃபோனை என்ன செஞ்சுட்டேன்? ஃபோன் பண்ணி வச்சுட்டேன்.
வருது 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 வருது. ஹெப்பி கிறிஸ்மஸ், ஹெப்பி கிறிஸ்மஸ், ஹெப்பி கிறிஸ்மஸ்ன்னு என்னது வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாவே இல்லையா? அவன் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆமாவே இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே இந்த கிறிஸ்மஸ் என்னவா இருக்கு? ஹெப்பியா இருக்கு. ஆமென். என்னோட படித்தவர்கள் என்னோட எல்லாருமே அனுப்புறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் அனுப்புறாங்க. எப்படியோ உள்ளத்துக்கு என்ன உண்டாயிட்டு, இந்த கிறிஸ்மஸ்ன்னு சொன்னோடனே அவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு என்னது ஹாப்பினஸ் வந்துருச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு ஒரு என்னது ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கு. 7 நின்று ஜெபம் பண்ணுமா?